ஃபைனலி கெனிஷா மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ரவிமோகன் கெனிஷா விவகாரம் பரபரப்பா பேசப்பட்ட நிலையில அவதூறா பேசினா சட்ட சிக்கல் வரும்னு பலர் இப்ப கப்புச்சிப்புன்னு இருக்காங்க. அதே மாதிரி அறிக்கை விட்டு விளையாடினது போதும்னு கோர்ட்டு சொன்னதும் ரவியும் ஆர்த்தியும் அறிக்கை விடுறதை விட்டுட்டு இன்ஸ்டா பக்கத்துல போஸ்ட் போட்டு கன்ஃபியூஸ் பண்றாங்க. இப்படி திரும்பி பார்த்தா தன்னை கர்ப்பமா இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல கலாய்ச்ச நெட்டிசன்களை பார்த்து என் வயிறை பார்த்தா கர்ப்பமா இருக்க மாதிரியா தெரியுது, 6 பேக் மட்டும் தானே இருக்கு, உங்களை கர்மா பார்த்துக்கும்னு சாப விடுறாங்க கெனிஷா. இந்த நிலையில கெனிஷா மனசு உருகி மன்னிப்பு கேட்ட சம்பவம் பேச்சு பொருளா மாறி போயிருக்கு. அவங்க ஒரு இன்டர்வியூல பேசும்போது, நான் லேட்டஸ்டா தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மகள் பிரீதா கல்யாணத்துல கலந்துக்கிட்டேன். ஆக்சுவலி பல வருஷமா எனக்கு ஐசரி சார தெரியும். ஸோ கல்யாணத்துல கலந்துக்கிட்டேன். அப்ப என்னோட ரவியும் வந்திருந்தாரு. நாங்க ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனது தான் சோஷியல் மீடியாவில் அதிகமா பேசப்பட்டுச்சு. பட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கலர் ட்ரெஸ் போடுறது எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது ஏன் பெருசா பேசப்படுதுன்னு எனக்கு தெரியல. இதை ஒரு காரணமா வச்சு எல்லோரும்